இன்றைக்கி எங்கே வெளியில் போகலான்னு பார்த்துட்டு இருக்கப்போ தான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடம் இருந்துச்சு. பார்த்தா மாடல் ஹெரிட்டேஜ் வில்லேஜ் அப்படின்னு போட்டிருந்துச்சு. பேர்லேயே வில்லேஜ் இருக்குல்ல, அதனால் வில்லேஜ் வந்து அப்படியே மாடல் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறப்பவே செம சூப்பராக இருந்துச்சுங்க. எப்படி இருக்குன்னு நேரில் போய் பார்க்கலாம் வாங்க. வணக்கம், இது உங்கள் பிளாப்லா பதிவுகள். வாங்க வில்லேஜுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். மாடல் ஹெரிட்டேஜ் வில்லேஜ் விசிட் பண்ணுறதுக்கு டிக்கெட் எடுக்கணும். எவ்வளோன்னு போய் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, டிக்கெட் எடுத்தாச்சு. அடல்ட்ஸுக்கெலாம் 200 ருபீஸ் ஆகுது. விட்டு போட்டு ஓடிடுறீங்களா? பாருங்க மக்களே, குண்டு விளையாடுறதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. செமையாக இருக்குங்க. குண்டு விளையாடுறாங்க. இதுவா ஆடுபுலி ஆட்டம் மாதிரி சோழி உருட்டி விளையாடிட்டு இருக்கிறாங்க. இந்த விளையாட்டு நீங்கள் விளையாடிருக்கிறீங்களா சின்ன வயசில்? ஒத்த குத்துற பேண்டு கட்டியிருக்கோம். குடுகுடுப்புக்காரன். சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி எல்லாம் பழைய காலத்தை இப்படி பார்க்குறதுக்கு. உரல் ஆட்டுறது, இங்கே சலிக்கிறாங்க. அவங்க பாப்பா படிக்குது. பூனை இங்கே ஒரு தாத்தா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ வேறவங்க வீட்டுக்கு போவோமா? டாக்டர் ஆமாம் 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 ஆமாம், ட்ரெடிஷ்னல் டாக்டரோட கிளினிக் வந்திருக்கோம். நாட்டு வைத்தியர், நாட்டு வைத்தியர் செமையாக இருக்குங்க. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. அப்படியே எல்லாம் ரியலாக எல்லாம் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே தெரியுதுங்க. ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மளிகை கடை, இது திங்ஸ் இல்லை, அதுவும் அதுலேயும் அப்படியே செஞ்சு வச்சுருக்காங்க. பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி உயிர் கொடுத்த மாதிரி இருக்குது அந்த இதுக்கு. டெய்லர் ஹவுஸ், டெய்லர் ஷாப்பு, ஹவுஸு எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும் எப்பவும் போல். நம்ம ஓட்டு வீடு கட்டி வச்சுருக்காங்க எல்லோரும். செமையாக இருக்குங்க. ಇದು ಮೈಸೂರು ಬ್ರಾಹ್ಮಣ ಕಡೆ ಪತಿಯಾ ಗೋಲ್ಡ್ ಸ್ಮಿತ್. ದ್ವೈತ, ಅದ್ವೈತ, ವಿಶಿಷ್ಟ ಅದ್ವೈತ ಎಂಬ 3 ಪಂಗಡಗಳಿವೆ. ಪ್ರಾಚೀನ ಕಾಲದಲ್ಲಿ ಬ್ರಾಹ್ಮಣರ ಕುಲಕಸುಬು ಸಾಹಿತ್ಯ, ಸಂಗೀತ, ನಾಟಕಗಳಂತಹ ಕಲಾರೂಪಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡವರು. ಆದ್ದರಿಂದಲೇ ಕಾಂಪ್ಲೆಕ್ಸ್ ಬಹುಜನಪ್ರಿಯ. பார்த்தீங்களா, சொல்லி கொடுக்குற மாதிரி அவங்க போட்டு வச்சுருக்காங்க. ஆடியோ ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. சார் அந்த காலம் தான் என்னதான் இருந்தாலும். ஆமாங்க, சொன்ன மாதிரி இப்படியாச்சும் வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்களா, கல்யாண வீடு. பொண்ணு எட்டி பார்த்துட்டு இருக்குது. பொண்ணா? வா, ரிலேஷன். அச்சாங்கல் விளையாடுறாங்க பாருங்க. பார்த்தீங்களா, அச்சாங்கல் விளையாடுறாங்க. இதெல்லாம் மங்களூரு ஹவுசஸ். எல்லாம் ஒரே மாதிரி தாங்க. நம்ம தமிழ் கலாச்சாரம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்மளோட அந்த பழைய கால வாழ்க்கையே எடுத்து காட்டுதுங்க. நல்லா இருக்கு. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும். அந்த வீட்டில் என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் சேரு, இந்த மாதிரி பீரோ, இந்த மாதிரிலாம் நிறைய பானை தொங்க விட்டுருக்காங்க. நல்லா செம சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் அவ்வளோ சின்ன வயசில் விளையாடினது. அந்த பொண்ணு இந்த காலத்தில் சின்ன பசங்களாம் இப்படிலாம் எப்படி விளையாடுறாங்க? பாவம், எல்லாரும் படிக்கணும்னு
ஒரே இடத்துலையே உட்கார வச்சுட்டு ஸ்கூல் போகிறாங்க, வராங்க, படிக்கிறாங்க. ரெசார்ட். ஓ, ரெசார்ட். ரெசார்ட் அந்த காலத்து ரெசார்ட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. முன்னாடிலாம் உள்ள பாக்கெட் வச்சுருப்பாங்கல்ல, உள்ள அந்த உள்ள பாக்கெட் வச்சு எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, செம. இங்கே மாட்டு வண்டி, மாடு, கில்லி விளையாடிட்டு இருக்கிறாங்க. கில்லி அந்த மாட்டு வண்டி மேலே ஏறி உட்காந்துட்டு விளையாடுறது. வில்லேஜ் ஹெட்மேன் ஹவுஸ். நெக்ஸ்ட்டு வில்லேஜ் ஹெட்மேன்ஸ் ஹவுஸு. மாடு எல்லாம் வச்சுருக்காங்க. மாடு பார்த்தியா, நாட்டு மாடு தான். இப்போ நம்ம வில்லேஜ் ஹெட்மேன் ஹவுஸுக்கு போக போகிறோம். போயிட்டு பார்க்குறோம், அங்கே எல்லாம் குமாஸ்தா அந்த தலைவர்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அவங்க குமாஸ்தா. அந்த காலத்து ரேடியோ பாருங்கள், அப்படியே எல்லாம் எப்படி இருக்கணுமோ அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அந்த காலத்தில் எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து மாட்டி வச்சுருப்பாங்க. அப்புறம் பாருங்க, அங்கே பாருங்க, அது விளையாடிட்டு இருக்கிறாங்க. என்ன விளையாட்டு தெரியுமா, அந்த வளையல் உடச்சி போட்டு அந்த வளையல் எடுப்பாங்க. நல்லாயிருக்கும் அது. அந்த விளையாட்டு விளையாடுறாங்க. ஓ, என்ன பாப்பா அழுகுது போல. வாவ், பார்த்தீங்களா என்ட்ரன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இல்லை, கதவு ஸ்ட்ராங்கான கதவுங்க. ஓ, அங்கே ஒரு பாப்பா அழுகுதுங்க. ஓ, இங்கே பார்த்தீங்களா பாப்பா ஒன்று அங்கே அழுதுட்டு இருக்கு. இங்கே ஒரு அங்கே ஒரு குழந்தை அழுகுது. அப்புறம் இங்கே ஒரு பாப்பா இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் அந்த மாட்டி வச்சுருப்பாங்கல்ல ட்ரெஸ் எல்லாம், சவுண்டே ப்ளே பண்ணி விட்டுட்டாங்க. குழந்தை அழுகிற சவுண்டு செம்மையாக இருக்குங்க. என்விரான்மெண்ட் செம்ம. ஓ, தயிர் கரைகிறாங்க. வெண்ணெய் சிலுப்பிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தங்க சமைச்சிட்டு இருக்காங்க. வா, எவ்வளோ சூப்பராக இருக்குங்க அது. இங்கெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக மாடு, அந்த வீட்டில் கொட்டாய் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல, இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. பை சொல்லிடுறேன். பாப்பா செம்மையாக என்ஜாய் பண்ணுது. ஓ, செம்ம டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்காங்க எல்லாமே. பாருங்க, ஒரு மாதிரி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாட்டி வைக்கிறதுலேருந்து எல்லாமே. இங்கே பார்த்தீங்களா நொங்கு வண்டி ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் டயர் வண்டி ஓட்டுறாங்க. சின்ன வயசில் பண்ணது. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு தம்பிக்கு குளிப்பாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்களா காக்கா உட்காந்துட்டு இருக்குது. காக்கா, அந்த காக்காயும் மாடல் தாங்க. காக்காய் கூட மாடல் பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்கு. பாப்பா தாத்தா ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. போகலாம், ஓட்டு வீட்டுக்குள்ளே போகலாம். பால் பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே தாலி இருக்கு. தாலி எருமைக்கு பால் பீச்சிட்டு இருக்கிறாங்க. ಸೂರ್ಯ ಹುಟ್ಟಿದಂಗೆ ಹಳ್ಳಿ ಮನೆಗಳಲ್ಲಿ ನಡೆಯೋ ನಿತ್ಯದ ಪದ್ಧತಿ ಇದು. ಧನ್ಯತಾ ಭಾವದಿಂದ ಧಾನ್ಯ ನೀಡಿದ ದೇವರನ್ನ ಸ್ಮರಿಸೋದ್ರ ಜೊತೆಗೆ ಬೀಸೋ ಶ್ರಮನ ಕಳೆಯೋದಕ್ಕೆ ಹಾಡಿನ ಮೊರೆ ಹೋಗೋ ಹಳ್ಳಿ ಹೆಂಗಸ ಜಾಣ್ಮೆ. ಸಮಯ பாப்பா பால் கொடுத்துட்டு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க.
பழைய ஒரு அந்த மாட்டு வண்டி அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப பழைய வண்டி. மெத்த தயாரிக்கிறவங்க. பிஞ்சாஸ் ஹவுஸாம் மெத்த தயாரிக்கிறவங்க. சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் பெட்ஸ். காட்டனில் மெத்த பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வீடு இது. ஜமக்கால நெசவாளியோட ஹவுஸ். ஜமக்காலம், அப்புறம் பட்டு சாரி. கேமரா தான் அலோவ் பண்ணலைங்க. கேமரா அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா கேமராக்குன்னா செப்பரேட்டாக அமௌண்ட் பே பண்ணும் போல், 1000 ருபீஸு. ஸோ மொபைல்லே எடுத்துக்கலான்ட்டு வந்துட்டோம். அப்புறம் இங்கே ஒரு தாத்தா நின்றுருக்காங்க. இங்கெல்லாம் கதை பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கால் பாருங்கள், கொலுசுலாம் போட்டு விட்ருக்காங்க. அப்புறம் பாருங்க ஒரு கோழி மேய்ஞ்சிட்டு இருக்குது. பேபிஸாகவே இருக்காங்க. இங்கே ஒரு பையன் பாருங்க எட்டி பார்த்துட்டு இருக்கிறான் பாருங்க ஜர்னாலை வச்சு. பாப்பா குழந்தைய திருப்பி போட்டு குளிப்பாட்டி விட்டுருக்குறாங்க. அங்கே ஒரு பூனை அங்கே ஒரு பாப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு பாப்பா படிச்சுட்டு இருக்குது. ஆமாம் ஆமாம், ஏதோ நடுவில் கேப் விட்டுருப்பாங்க. நாய் குட்டி போட்டு பால் கொடுத்துட்டு இருக்குது. ஆயில்மெண்ட்ஸ் ரிஃபைனரி எண்ணெய், செக்கு எண்ணெய் ஆட்டுற இடங்க. செக்கு எண்ணெய் நம்ம நார்மலான செக்கு எண்ணெயில் மாடு வச்சு இழுத்துட்டு போவாங்களா அந்த செக்கு எண்ணெய். இது என்ன ரூரல் ஹோம்ஸ், நார்மல் ஹோம். தறி ஏதோ செஞ்சிட்ருக்குறாங்க. அப்புறம் போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் கொடுத்துட்டு போகிறாரு சைக்கிளில் வந்து. ஷெப்பர்ட்ஸ் கோயில் கம்பளி செய்கிறீங்க. இங்கே ஒருத்தங்க கோடாரி வச்சுட்டு வெட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பாருங்கள் செம்மையான வரட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஆடு குழந்தை வண்டி ஓட்டிகிட்டு இருக்குது. அந்த 3 சக்கர வண்டி. ஆமாம், பார்த்தது இல்லையா? ஆடு மேய்து, ஆடு பால் குடிக்குது. அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. அந்த பையன் விளையாடிட்டு இருக்கிறான். இங்கே அவன் அம்மா வந்துட்டு துவைச்சிட்ருக்குறாங்க. அப்படியே அவங்க அன்றாட வாழ்க்கையை ரொட்டீன்னு அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. அப்புறம் அங்கே ரேடியோ பெட்டி இருக்குது, பாடிட்டு இருக்கு போல. கழுதை மேலே வச்சு துணியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க தெரியுங்களா? எல்லாம் துணியை ஏற்றிட்டு போய் ஆற்றுலையோ குளத்துலையோ எல்லாம் துவைச்சிட்டு வருவாங்க. பொம்மை செய்கிற இடம். சிற்பிகள்லாம் இருக்காங்க. சிலை செதுக்கிற இடம். ஆமாம். அப்புறம் அப்படியே சேரீயோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. மடித்து கட்டினது எல்லாம் அவங்க சிலை செதுக்கிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் ஆட்டு பண்ணைக்கு பக்கத்தில் கூடை செய்கிறாங்க. கூடை செய்கிறவங்களோட ஹவுஸ். ஒரு கூடை. அப்புறம் இந்த விளக்கு மாதிரிலாம் செய்கிறாங்க. பாட்ரி ஹவுஸ். பானை செய்கிறாங்க பாருங்கள். பானை அங்கே செஞ்சுட்டுருக்குறாங்க. இங்கே வந்துட்டு இந்த இது களிமண்ணை நல்லா மிதிச்சிட்ருக்குறாங்க. களிமண்ணை. அப்புறம் எங்கள் அம்மா பையனும் விளக்கி கிளவிட்டு இருக்கிறாங்க. டமாட்டா கர்ஸா. அதான் பாத்திரம். இந்த இது
பாத்திரம் அந்த ஈயம் பூசுகிறவங்க பாத்திரத்துக்கு ஈயம் பூசுகிறவங்க ஒடுக்கெடுத்து ஈயம் பூசுகிறாங்க அங்கே அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். கட்டிங் ஷாப் வந்தாச்சுங்க, நம்ம பார்பர் ஷாப். இது ஆக்சுவலாக என்னென்னா பார்பர் வந்துட்டு அங்கங்கே வீட்டுக்கு வந்து அப்படியே இது பண்ணுவாங்க. அவங்க இதை எடுத்துகிட்டு வந்துட்டு பொட்டியில் எடுத்துகிட்டு வந்து வீட்லேயே வந்துட்டு சேவ் பண்ணிட்டு போகிறாங்க, ஹேர் கட் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரியே இங்கேயும் பண்ணுறாங்க. ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. வளையக்காரங்க, கோழி, கார்பெண்டர்ஸ் ஹவுஸ், மர வேலை செய்கிறாங்க. செம்மையாக இருக்குங்க, எக்ஸைட்டிங்காக. பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு தான் குஜாலாக இருக்குது. செம்மையாக இருக்குது அந்த இதெல்லாம். அந்த இரும்பு வேலை செய்கிறாங்க, இந்த அருவா அடிக்கிறது எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. செம்மையாக இருக்குது. என்னமோ கொடவாஸ் ஹவுஸுங்களா? கூருக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். அவங்களோட ட்ரெடிஷனில் இந்த ஹவுஸு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குது. ஹே ஸ்கூல் போகிற அடுத்தது இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. டெம்பிள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இங்கே ஸ்கூல் டெம்பிள். இங்கே பார்த்தீங்களா எல்லாரும் ஜாலியாக படிச்சுட்டு இருக்காங்க. ரங்கோலி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆடியோவும் ப்ளே ஆகிட்டு இருக்குது. இங்கே வந்து பாருங்களேன், ஒரு பையன் எஸ்கே பாய் வந்துட்டு ஒன்றுக்கு போயிட்டு இருக்கான். செமையா இருக்கு. கன்னடா சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. பஞ்சாயத்துக்கு போய் ஒரு தீர்ப்பு எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். நாட்டாமை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். நாட்டாமை கையை நீட்டி பேசிட்டு இருக்கிறாரு பாருங்க. இது வந்துட்டு ஆக்சுவலாக கர்நாடகாவோட ட்ரெடிஷன். ஆக்சுவலி எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் தான், எல்லாமே சேமாக தான் இருக்குது. எல்லாம் வித்தியாசம் இருக்குது, அவ்வளோதான். பட் எல்லாமே நம்ம கிராமங்கள் தாங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த காலத்தில் இருந்துருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறாங்க பசங்க. அதே மாதிரி இங்கே கிணத்துலேருந்து தண்ணி சேர்ந்து தாத்தா எடுத்து கொடுக்குறாரு. தாத்தாவா அவங்க ஹஸ்பண்ட் எடுத்து கொடுக்குறாரு. அந்த அம்மா தூக்கிட்டு ஜாலியாக போகுதுங்க. அங்கே ஒரு காக்கா வச்சிருக்கிறாங்க. காக்கா மீன் வேணுமா? மீன் வச்சுட்டு போகிறாங்க. அப்புறம் இங்கெல்லாம் ப்ளே கிரவுண்ட்லலாம் பசங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த அது என்னது அது ஏதோ 7 ஷாட்டுங்களா அந்த விளையாட்டு. கல் அடிக்கிற விளையாட்டு, பால் வச்சு. விறகு வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு நாய் உச்சா போகுது செவுத்துல. என்னென்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க. செம்ம. ஆட்டாங்கல் அம்மிக்கல் செய்கிறவங்க. மீன் வியாபாரி ஹவுஸு. இங்கே பார்த்தீங்களா நாய் உச்சா போகுது. அம்பானி கேள்விப்பட்டிருக்கிறோம், லம்பானிஸ் ஹவுஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அதாங்க லம்பானிஸ் ஹவுஸ் வந்தாச்சு. கட்டிங் வுட் ஃப்ரம் ஃபாரஸ்ட். அதான் விறகு வெட்டிட்டு வந்துட்டு, அதான் விறகு இல்லை மரத்தையெல்லாம் வெட்டிட்டு வந்துட்டு விற்கிறவங்களோட ஹவுஸ். சுண்ணாம்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே போட்டு வேவிச்சு சுண்ணாம்பு எடுத்து கொடுப்பாங்க. நல்லாயிருக்கு. அப்புறம் செப்பல்
செப்பல் செய்கிற இடம், செப்பல் ரிப்பேர் பண்ணுற இடம். தாத்தா பார்த்தீங்களா கோழிகளாக தீனி போட்டுக்கிறாங்க. ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் பூம்பு மாட்டுக்காரரு மாட்டுக்கெல்லாம் ஆடம் தட்டி இருக்கிறாங்க. குதிரை சவாரிலாம் இருக்குது. குதிரை சவாரி போகிறதுனா போகலாம். பார்த்தீங்களா மல்யுத்த போட்டி நடக்குது. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஜாலியாக. அப்புறம் இங்கே பாருங்க பறையை அடிச்சுட்டு உத்தியோகம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. Hold it nicely. Inside. Keep your hand inside. பாப்பா தூரியாடுது. ஐயா குதிரை வண்டி சவாரி. குதிரை வண்டி சவாரி போயிட்டு வரோம். பார்த்தீங்களா நாடகம் நடக்கிற இடம். குடியிருப்புக்காரர் விஷம் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆமாம் எல்லாம் கன்னடாவில் போட்டிருக்கு. அதனால் படிக்க முடியல. எல்லாம் மற்றெல்லாம் தட்டுறாங்க. இங்கே பாருங்க அந்த காலத்து டிவி பயோஸ்கோப்பு. டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இதில் வச்சுருக்காங்க. காவடி எடுத்துகிட்டு போகிறது. காட்டுவாசிகளின் ஆட்டம். இன்னும் கம்பாலன்னு சொல்கிறாங்க. கம்பால அதான் இந்த ஏருளூர போட்டி மாதிரி. எருமையை கட்டி இது பண்ணுறாங்க. அடக்கிற மாதிரியோ என்னன்னு தெரியல. லெமன் இந்த ஸ்பூன் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு அவங்க திறமையை சோதிக்கிற விளையாட்டு ஓட்டப்பந்தயம். ஏதோ ரவுண்டாக சுற்றி வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஓ 2 பேருக்கு காலையை கட்டிட்டு விளையாடுறது, ஓடி வர்றது. கம்பை நிறுத்திட்டு ஓடி வர்றது எல்லாம் பொண்ணுங்க. இங்கே பாருங்க கண்ணாமூச்சிலாம் விளையாடுறாங்க. எல்லா விளையாட்டையுமே மேக்ஸிமம் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. செமையாக இருக்குது. சால்பூத்ரி. அவ்வளோதான், இதோட முடிய போகுது. உங்களுக்கு இங்கே பார்த்ததுலேயே எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா தானிசந்திரா, பெங்களூரில் தானிசந்திராவில் இந்த பிளேஸ் இருக்குது. நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல பிளேஸுங்க, சூப்பராக இருக்குது. பாய் பாய் எல்லாத்துக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.